காலையில பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா செடிக்கு தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருந்தேன். காலையில 8, 9 மணிக்கெல்லாம் வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏப்ரல், மேக்கெல்லாம் என்னதான் செய்ய போறோம்னே தெரியல. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சேமியா உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஜாமான்கள் எல்லாம் பாதியை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முட்டை குழம்பு, புதினா, மல்லி இலை துவையல், கீரை பொரியல் இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய்கறியை எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே 2 மாதுளம்பழமும் இருந்தது. அதையும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அப்போ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த ப்ரக்கோலியில் காரக்குழம்புக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த ப்ரக்கோலியை சேர்த்து எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா வேக விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காயில் கொஞ்சமாக ஜீரகம், மிளகு மட்டும் சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி ப்ரக்கோலியில் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள்.